அதெல்லாம் கிடையாது. அதாவது திருக்குறளே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், ஆனால் முடிவு செஞ்சதுக்கப்புறம் யோசனையே இருக்கக்கூடாது. அரசியலுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இனி பின்னாடியெல்லாம் பார்க்குறேன், நான் சொல்லுவேன், அரசியலெல்லாம் பிடிக்காமல் இருந்த சொல்லுவேன். இனி அரசியலுக்கு வந்துட்டேன், இனி ஒன்றுமே ஒன்று தான், வெற்றி பாதை ஒன்றே தான் இலக்கு. அந்த வெற்றி எப்போ வரும், எப்படி வருங்கிறது அது அதுக்கு நான் திட்டம் வச்சிருக்கேன் நான். ஏன்னா மகாபாரதத்தை ஜெயிச்சது வந்து வீரமத்திரம் கிடையாது, விவேகம் தான். இன்னைக்கு நம்ம பாஸ்கர சேதுபதி என்ன சொல்லும்போது, தலைவர் குதிக்க சொன்னால் குதிச்சிருவோம், நாங்கள் கிணத்துல தண்ணி இருக்கோ இல்லையோ குதிக்க சொல்ல. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரி குதிக்க சொல்ல மாட்டேன். உள்ள முத்து இருக்கணும், மீன் கிடையாது, முத்து இருக்கணும், இருந்தாதான் நான் குதிக்க வைப்பேன். நான் ஏன்னா அடிபட்டோம்ல, சங்கடப்பட்டோம், அவ்வளோ தியாகம். என்னுடைய பணிகளை வந்து இன்னைக்கு அந்த இதில் காமிச்சாங்க. அவர் செஞ்சதில் ஒரு 2% இருக்குமா, 2% எல்லாத்தையும் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். அவரை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி நம்ம கட்சிக்காரங்க தமிழ்நாடு ஜனம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. அதை நம்ம செய்யலை. எனக்கு என்னன்னா, அடுத்து அந்த ஒரு இன்னைக்கு தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த தேர்தல் பயிலரங்குன்னு போட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்னது அரசியல் பயிலரங்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஆளுங்க வந்து உடனே தேர்தல் பயிலரங்குன்னு வச்சு வேகமாக போயிட்டாங்க. உடனே வந்து நம்ம மக்கள் மத்தியில் சரி இன்னைக்கு எம்பி தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இதுக்காண்டி பேச போறாங்க, செய்ய போறாங்கன்னு அந்த எனர்ஜியோடு இருக்கும்போது சரி மறுபடியும் இது தடங்கள் சொல்ல வேண்டாம், சரி தேர்தல் பயிலரங்கமா இருந்துட்டு போகுதுன்னு நான் அரசியல் பயிலரங்கமாக தான் வைக்கணும்னு நினைச்சேன். நான் தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஏன்னா தேர்தல் வரும் போகும் எல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்து இந்த மேடையில் இருக்கிறவங்க சரி கீழே இருக்க இவங்க தான் கட்சியோட எதிர்காலம். இவங்களுக்கு வந்து அந்த கொள்கைகள் பற்றி தெளிவு இருக்கணும், கொள்கைகள் பற்றி தெளிவு இருக்கணும். எதுக்காண்டி போராடுறோம், தலைவர் சொல்றதுக்காண்டி கிடையாது, இது நியாயமான விஷயம், இது நம்ம மக்களுக்காண்டி இந்த மண்ணுக்காக நம்ம போராட வேண்டிய அவசியங்கிறது. அந்த கொள்கை தெளிவு இந்த ஜனங்களுக்கு நம்ம பசங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இவங்க தான் எதிர்காலம், கட்சியை எடுத்து கொண்டு போறவங்க இவங்க தான். நான் இன்னொன்று பல இடம் சொல்லியிருக்கிறேன், தலைவர் வைகோ 30 வருஷம் கட்சியை நடத்திட்டார். நான் பல இடம் சொல்லியிருக்கேன், அரசியல் வந்து புதுசில் அந்த கட்சிக்கு வந்து புதுசில் பொறுப்புக்கு வந்து என்ன சொன்னேன் நான், இனிமே வந்து உழைப்பாளிகளுக்கும் இன்னைக்கு கட்சிக்காண்டி உழைக்கிறவங்களுக்கு தான் இந்த கட்சியில் பதவிகளுக்கு இடம், இனிமேலாம் கிடையாது. வெறும் வாயால வடை சுடுறவங்களுக்கு இனிமே இடம் கிடையாது. ஆனா இன்னொன்று சொல்லிடுறேன் நான், யார் எந்த ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் கிளை செயலாளர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு சகோதரர் நம்மளுடைய இங்க சிவகரி கார்த்திகேயன் எந்த முன்னறிவிப்பு இல்லை, அவர் மேடைக்கு வந்து சால்வ போடல யாருமே சொல்லலை. எனக்கு டக்குன்னு ஒரு சொல்லும் போது சிவகரி கார்த்திகேயன் யாரோ ஒருத்தர் பேசினார், முன்னாடி பேசின ஒரு பையன் யாரோ பேசினாப்புல, டக்குன்னு அவர் வந்திருக்காரு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த பையன் பொறுத்த வரைக்கும் சாதாரண அந்த பெரிய வசதியான வீட்டு பையெல்லாம் கிடையாது, என்னை மாதிரி அவரும் இயற்கை ஆர்வலர், அவ்வளோதான். ஆனால் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே சிவகிரி எங்கள் ஊர் தென்காசி மாவட்டம், அங்கே வந்து இயற்கை காடுகளை அழித்து அந்த சட்டத்துக்கு புறம்பாக செங்கல் சூளையில் வச்சு, அதாவது அவ்வளோ ஒரு 1 கிடையாது 2 கிடையாது பல செங்கல் சூளைகள் நிறைய பேர் மண் எடுக்கிறாங்க, செய்கிறாங்க, ரொம்ப அநியாயம் நடக்குது. அவருக்கு என்ன மாதிரி அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேட்கை, இப்படிலாம் பண்ணுறாங்களே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது பொதுநல வழக்கு, அதாவது நம்முடைய பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு, அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க, செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த செங்கல் சூளைக்காரங்க எல்லாமே ஒரு மிரட்டல், கொலை மிரட்டல், இந்த மாதிரி கொலை மிரட்டல் பத்திரம் கிடையாது, காவல்துறைக்கு தவறான ஒரு புகார், இவர் வந்து எங்களை மிரட்டுறாரு செய்யறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு புகார். நான் கேள்விப்பட்ட உடனே அந்த தம்பி கூப்பிட்டேன், நான் கவலைப்படாதப்பா, நான் அவங்க கூட இருக்கிறேன், எதுக்கும் இதுக்கு இது பண்ணாத, நீ இது பண்ணு, நியாயமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிக்கு நான் சொல்லி நான் அலைபேசியில் பேசி, இந்த தம்பி பொறுத்த வரைக்கும் எங்கள் அரசியல் இயக்கத்தில் இருந்தாலும் ஒரு இயற்கை ஆர்வலர், ஒரு நியாயமான விஷயத்துக்கு சொல்கிறாங்க. அவருக்கு இந்த மாதிரிலாம் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, தயவு செய்து இதுக்கெல்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை சார், வி ஆர் அவேர் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ், நான் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ஊடகங்களுக்கு ஒரு பதிவு நக்கீரனில் கூட அது அந்த ஆர்டிக்கலாக வந்தது. இது விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது இயற்கை சம்பந்தமான விஷயம்.
அதே நேரத்தில் உங்கள் கிராமத்திலேயோ உங்கள் நகரத்திலேயோ பொதுமக்கள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெருவிலுக்கு பிரச்சனையா எந்த பிரச்சனையும் எடுத்து செய்யுங்க. நீங்கள் நம்மளால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அது வந்து அந்த மக்கள் மத்தியில் என்னன்னா, அந்த கிராமத்தில் அந்த பகுதியில் மதிமுக வைகோ கட்சிக்காரைய வந்தாயா செய்ய ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், எப்போ ஆமாம் மதிமுக வைகோ கட்சிக்காரர் 5வது வீடு போய் கதவை தட்டுங்கப்பா அப்படிங்கிற அது ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அங்கங்கே செஞ்சு. ஏன்னா ஊருக்கு ஒரு வைகோ இருக்கான், ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு வைகோ இருக்கான். ஒவ்வொருத்தரும் செஞ்சீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு இதை கொண்டு வரும். அதை பார்த்து நீ கட்சிக்கு இளைஞர்கள் வருவாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைஞர்களும் சரி மக்களுக்கும் சரி அரசியல்வாதிகள் அரசியல் இயக்கங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையானா நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவான். நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அப்படி இருக்க போய் தான் அவன் ரூபா வாங்குறான், ஓட்டுக்கு ரூபா வாங்குறான், அதனால தான் வாங்குறான். ஆண்டாண்ணா ராமாண்டாண்ணா எனக்கு காசு வந்தா போதப்பான்னு சொல்லிட்டு அதுக்கான ரூபா வாங்குறான். அந்த ஒரு அவநம்பிக்கையை நம்ம எடுக்கணும்னா நம்ம தோழர்கள், நம்ம இயக்க தோழர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு பிரச்சனை எடுங்க. அதே நேரத்தில் ஒரு இன்னொன்று சொல்லணும். நான் நம்ம இயக்கத்தில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நிறைய உள்ளாட்சித்துறையில் உள்ளாட்சி அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அண்ணன் பூமிநாதன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் தான் நம்மளுடைய பூமியன். நான் இது முகஸ்துதிக்காண்டி சொல்றவன் கிடையாது, நான் ஏர்போர்ட்ல பல திமுக அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறேன், நான் திமுக எம்எல்ஏக்களை சந்திச்சிருக்கிறேன், மற்ற இயக்கத்தை சார்ந்த அவங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்கிறேன். பல பேர் எங்கிட்ட சொல்றது, உங்களுடைய எம்எல்ஏ மதுரை எம்எல்ஏ வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு, எல்லாத்தையும் பண்ணிடுறாரு எல்லாம் பண்றாரு, எங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்றாங்க எங்க தொகுதியில், அவர் அப்படி பண்றாரு, பூமி என்ன இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நீங்க ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கறாங்க எங்களை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அவரும் பதிவு பண்றாரு, என்னென்ன செய்யறாரோ அவர் எல்லாம் பதிவு பண்றாரு, இணையத்தில் வருது, செய்திகள் வருது. அப்படி அவர் சிறப்பாக செயல்படும் போது அவருக்கு பெருமை, அவரால் கட்சிக்கு பெருமை, அவரால் கட்சி தலைவருக்கு பெருமை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் வெற்றி ஒன்றும் சாதாரண வெற்றி கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த வெற்றிக்கு. ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு நைட்டு படுக்கும்போது 11 மணி 12 மணி, ஆனால் அவ்வளோ உழைப்பு. அதெல்லாம் நான் பார்க்குறேன். இதுதான் இந்த மாதிரி நபர்கள் தான் அவங்களுக்கும் சரி கட்சிக்கும் சரி ஒரு பெருமை சேர்க்கிறதா நான் பார்க்குறேன். அதனால என்னன்னா வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமாக செயல்படணும். ரொம்ப சில பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்னொன்று, ஜீவன் என்ன பேசும்போது சினிமாவில் பொறுத்த வரைக்கும் சில சண்டை சினிமாவில் பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் வரும்னு சொன்னார். நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா தேர்தல் எனக்கு தெரியல, அங்கே நம்ம நம்பிக்கையோட இருக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும், ஆனால் அதை பற்றிய முழு விவரங்கள் நமக்கு கிடையாது. தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே கிளைமேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சாவடி தான். இன்னைக்கு எவனும் கிடையாது, ஃபீல்டில் கிடையாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம சகோதரர் அண்ணாமலை இருக்கிறார்ல, பாஜக அண்ணாமலை, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அவர் திமுகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாரும் போகிறோம் பிஜேபியில் கூட்டணியை உடைச்சிட்டாரு, பாஜக அதிமுக கூட்டணியை உடைச்சிட்டாரு, வெற்றி எளிது, நம்ம எதிரி நண்பன் அங்கதான் இருக்கிறான், எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு இப்போ. அதனால வந்து இங்க தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க கிளைமேக்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்ல ஒரு 39க்கு 39 நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுங்கிறது தைரியமா இருக்கலாம் நீங்க. அதே நேரத்தில் இப்படி சொல்றதுனால வந்து நம்ம ஒரு கவனக்குறைவு இருக்கக்கூடாது. என்னன்னா தேர்தல், ஏன்னா அவர் பூமி என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார், நானும் பல விட சொல்லியிருக்கேன், ஏன்னா தோல்வியை பார்த்துருக்கிறேன், அவரும் தோல்வியை பார்த்துருக்காரு. வெறும் 57 ஓட்டான வெறும் 52 ஓட்டில் சட்டமன்ற, போன முறை ஒரு தடவை வந்து சட்டமன்ற தேர்தல் தோத்தார், வெறும் 52 ஓட்டில். அந்த மாதிரி நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எதிரிகள் பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு யுக்திகளை கையாளுவாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், இவிஎம்ஐ கூட ஹேக் பண்ணலாம், செய்யலாம், நாளைக்கு மாற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம தேர்தல் அந்த பிரச்சாரத்திலேருந்து ஆரம்பித்து அன்னைக்கு தேர்தல், நாளைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை 3 இல்லை ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கவனமாக இல்லைன்னா எது வேணால் நடக்கலாம். அது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கட்சி வளர்ந்துடக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இருக்குது, இந்த கட்சி வந்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஆனால் அதனால சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேர்தல் சட்ட வழிமுறைகள், நீங்கள் எலெக்ஷன் ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த தேர்தல் சட்ட வழிமுறைகள் சொல்லுவை ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. நம்ம வழக்கறிஞர் அணி குறிப்பாக அதை நீங்கள் படித்து, நம்ம ஒரு 2 சீட்டில் போட்டிங்க, அப்போ அந்த 2 தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற
தேர்தல் முகவர்கள், நம்முடைய பூத் ஏஜென்ட்ஸ் அந்த கூட்டத்தில் வரிசையாக அவங்க புரியுற மாதிரி, எளிய முறையில் புரியுற மாதிரி தேர்தல் அந்த சட்ட விதிகள் எல்லாம் சொல்லி அங்கே புரியுற மாதிரி சொல்லணும். அதுதான் முதலுது. ஏன்னா அந்த விதிமுறைகள் தெரியாமல் நம்மளே கூட தவறுகள் செய்யலாம். ஒரு சின்ன தவறுனால பெரிய நம்ம ஒரு சங்கடத்துக்கு நம்ம ஆளாகலாம். அது ஒன்று. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் கண்டிப்பாக ஏற்கனவே உங்க பேசியிருப்பாங்க, உங்கள் மாவட்டங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 இருக்கணும். அந்த கிராமத்தில் நம்ம கழகத்தோழர் யாரும் இல்லையா அப்பனா பரவாயில்ல, கூட்டணி திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியோடைய கூட்டணி நமக்கு நம்பிக்கையான ஒரு நபர் அந்த கிராமத்தில், அந்த பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரியும், இப்போ அவன் நல்ல பையன்ப்பா, நல்ல செயல்படுறார், அவரை நம்ம அந்த பூத் ஏஜென்ட் பண்ணோம். 100க்கு 100 அந்த பூத்தில் ஆளே இல்லையா நமக்கு கண்டிப்பாக அது ஒரு சங்கடம், நம்ம அசிங்கமாக போயிடும், நம்ம கட்சிக்கு அங்கே ஆளே இல்லைன்னு சொல்லி. அது கிடையாது. உண்மைக்கு புறம்பாக எதுவும் நடந்துக்காது. அதனால் வர பிரச்சனைகள் நம்ம கட்சிக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் பூத் ஏஜென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 விழுக்காடுகள் இருக்கணும். அடுத்து தேர்தல் பரப்புரை. தேர்தல் பரப்புரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேடைகள் போட்டு ஊருக்கு போய் மேடைகள் போட்டு நம்ம பிரச்சாரம் செய்வோம். இன்னைக்கு அதெல்லாம் போய் 90 விழுக்காடுகள் இணையத்தின் மூலமாக தான் பிரச்சாரம் நடக்குது. சோசியல் மீடியா மூலம் தான் இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. அப்போ என்ன சொல்லணும், என்ன சொன்னால் ஜனங்களுக்கு புரியும்? ஏன்னா பிஜேபிக்காரன் உனக்கு தெரியும் எவ்வளோ பயங்கரமான ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ், பொய்யான தரவுகள் வச்சு மக்கள் நம்பிக்கை அதை நம்புற மாதிரி கொண்டு போகிறான் விஷயங்களை. அப்போ அதை முறியடிக்கிற மாதிரி என்னென்ன நம்ம யுக்திகளை கையாளுங்கிறது அது முதலே முடிவு பண்ணி தேர்தல் பரப்புரைக்கு உண்டான என்னென்னது இப்போவே அந்த டேட்டா நீங்கள் தயார் பண்ணணும். அது எப்படி கொண்டு போகிறோம் வாரும் அவன் தேர்தல் நம்மளை பற்றி நம்ம கேண்டிடேட்டை பற்றி தவறான விஷயங்கள் கொண்டு வரலாம். அப்படி தவறான விஷயம் கூட அதுக்கு முறியடிக்கிற மாதிரி நம்ம பதிலடி கொடுக்குற மாதிரி என்ன நம்ம செய்யணும், அந்த மாதிரி யுக்திகளை நம்ம கையாளணும். அடுத்து தேர்தல் நாள் அன்னைக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஒன்று பயங்கர லீடிங் அப்போ அப்படியே நடக்க போகுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதிமுக கேண்டிடேட் யாரா இருந்தாலும் சரி லட்சக்கணக்கில் வித்தியாசத்தை ஜெயிக்க போறோம் நம்ம, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கடைசி ஓட்டு எண்ணி முடிச்சு நம்ம அந்த இதில் கையெழுத்து போடுற வரைக்கும் இருந்துட்டு தான் போகணும். ஏன்னா நான் தலைவருடைய தேர்தலில் நான் போயிருக்கிறேன். தலைவர் தோக்குற மாதிரி இருக்கும்போது நம்ம மக்களே சோர்வடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்பார்ட்டாவின் 300 வீரர்கள் போல் நிற்கணும். அப்படி நின்ன நான் என்ன தலைவர் தோக்க போறான்னு தெரியும், ஆனால் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைச்சு என்ன மாதிரி பல பேர் இருந்தாங்க. ஆனால் தவறா சொல்ல அந்த மற்ற தோழர்களை, ஆனால் அவங்களுக்கு என்னன்னா தலைவர் தோக்க போறாரே நினைச்சு அந்த மனசு சங்கடத்தில் அவங்களால இருக்க முடியாம இதில் வேற கேலி கூத்து வேற நம்ம கிண்டல் பண்ணுவான் செய்வான், அதெல்லாம் இது பண்ணிட்டு வெளியே போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் என்ன தேர் தோல்வி. அதனால என்ன கர்மவீரர் காமராஜர் ஐயா தோத்திருக்கிறாரு, ஐயா நல்லகண்ண ஐயா தோத்திருக்காரு, நம்ம தலைவர் தோத்திருக்காரு. தோல்வி தேர்தல் வரும் போக எல்லாம், ஆனா களத்தில் நிற்கணுமோ அது நம்ம முக்கியமான ஒன்று. அதனால இன்னைக்கு கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணிக்கைகள் தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 லோக்சபா கேட்டிருக்கிறோம், யாருக்கே ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. அதை நம்மளுடைய பத்திரிகையில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் வேற புதுசாக ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது யாரை நிற்க போகிறாங்க எந்த தொகுதிங்கிறது நம்ம தலைமை கூட்டணி தலைமை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது ஆனால் யார் வேட்பாளராக இருந்தாலும் வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுதான், அதுதான் முக்கியம். இயக்கம் முக்கியம், இயக்கம் கொள்கைகள் முக்கியம். யார் வேட்பாளருங்கிறது எல்லாமே வைகோ தான், எல்லாமே துரை வைகோ தான் சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டு வாழ்வாதார பிரச்சனைக்கான 60 வருஷம் உழைச்சிருக்கிறார் தலைவர் வைகோ. நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதா இருந்தாலும், நியூட்ரினோ அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினா இருந்தாலும் சரி, தஞ்சை வேளாண் மண்டலத்தில் அந்த நச்சு திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களை நிப்பாட்டினாலும் சரி, இல்லை நெய்வேலி NLC நிறுவனம் தனியார் மயம் ஆகாமல் இன்னைக்கு தடுத்து நிறுத்தினா இன்னைக்கு அத்தனையும் பாடுபட்டு போராடியவர் நம்ம தலைவர் வைகோ அவர்கள். தலைவர் வைகோ அவர்கள் லட்சியங்கள் அவர் வாழ்நாளிலே நிறைவேற வேண்டும் என்ற சபதமேற்று வாழ்க வைகோ வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.